இப்போ தேர்ட் ப்ராப்ளம்ல தேர்ட் சம் பார்க்கலாம். x is equal to இப்போ ஈக்குவலண்ட் அன்ஈக்குவல் ஈக்குவல் அன்ஈக்குவல் ஈக்குவலண்ட் மூணுல என்ன செட் அப்படிங்கறத ஒவ்வொரு ப்ராப்ளமும் பார்க்க போறோம் இல்லையா. இப்போ என்ன x is equal to இந்த செட்ல x such that x is a letter in a word life அப்படின்னு கொடுத்திருக்காங்க. life letter in a word life அப்படின்னு கொடுத்திருக்காங்க. செகண்ட் வந்து y is equal to f-i-l-e 4 எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு இது எழுதணும்னு வெச்சுக்கோங்களேன். இதுல லிஸ்ட் ஆஃப் ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும்னா l, i, f, e ன்னு வரும். இதுலயும் அதே லெட்டர்ஸ் தான் இருக்கு. ரெண்டுலயுமே வந்து ரெண்டு செட்ஸ்லயுமே சேம் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு இல்லையா. ரெண்டுலயுமே l இருக்கு, ரெண்டுலயுமே i இருக்கு, ரெண்டுலயும் f இருக்கு, ரெண்டுலயும் e இருக்கு இல்லையா. அப்போ வந்து சேம் எலிமெண்ட்ஸ் இருக்கனால இது வந்து ஈக்குவலன்ட் செட். All the elements in two sets are same. They are equivalent sets. அடுத்த ப்ராப்ளம் fourth ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா Gங்கிற ஒரு செட் கொடுத்திருக்காங்க, Hன்னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம ஈக்குவலா அன்ஈக்குவலா ஈக்குவலண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். G is equal to G is x such that x is a prime number between 3 and 23 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்த செட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா x is a divisor of 18 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டிவைசர்னா எந்தெந்த நம்பர் வந்து 18 வந்து டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் டிவைசர் இல்லையா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர் between 3 and 23. 3 க்கு கிரேட்டர் என்னது அடுத்த நம்பர்? பிரைம் நம்பர் 5. 5 7 11 13 17 அடுத்தது 21 வராது பிரைம் நம்பர். 23 less than 23ங்கறனால 17 ஓட ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்ப கார்டினல் நம்பர் இதுக்கு என்னது? G க்கு 5. அடுத்தது H செட். H செட் பாத்தீங்கன்னா 18 இருக்கிற நம்பர் வந்து எந்தெந்த நம்பர் 18 டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் டிவைசர் இல்லையா. 1 ஆல டிவைட் பண்ணலாம், 2 ஆல டிவைட் பண்ணலாம், 3 ஆல டிவைட் பண்ணலாம், 6 ஆல டிவைட் பண்ணலாம், 9 ஆல டிவைட் பண்ணலாம். அதான் 1 2 3 6 9 இந்த நம்பர் எல்லாத்துனாலயும் அந்த 18 டிவைட் பண்ண முடியும். அதான் டிவைசர் இல்லையா. அப்போ வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப கார்டினல் நம்பர் ஆஃப் H என்னது? 5. ரெண்டுலயுமே கார்டினல் நம்பர் சேமா இருக்கனால இது வந்து ஈக்குவலன்ட் செட். ஓகேயா. n of G is equal to n of Hங்கறனால இது வந்து ஈக்குவலன்ட் செட். ஓகே, இப்போ fourth problem பார்க்கலாம். fourth problem வந்து என்னன்னா identify the following sets as null set or singleton set அப்படினு சொல்லிருக்காங்க. null set, empty set இல்ல void set. மூணுமே ஒரே இதுதான். void 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 set, null set, empty set. மூணுமே வந்து ஒரே இதுதான். வேற வேற நேம்ஸ் அவ்வளவுதான். empty set அப்படினா நேம்லயே உங்களுக்கு தெரியும். null set அப்படினா அது உள்ளார ஒரு எலிமெண்ட்டும் இருக்காது. ஒரு எலிமெண்ட்டும் இல்லனா null set. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா பை மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இல்ல empty curved bracket without ஒரு எலிமெண்ட்டும் இல்லாம curved bracket அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அடுத்து singleton set அப்படினா என்ன? singleton நேம்லயே தெரியும். சிங்கிள் எலிமெண்ட் இருந்தா அது வந்து singleton set. ஓகே, இப்போ வந்து சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருக்காங்க. அது singleton ஆர் empty set அப்படினு ஐடென்டிஃபை பண்ண சொல்லிருக்காங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா a is equal to x. x belongs to natural numbers. x is between 1 and 2. 1 and 2 க்கு நடுவுல என்ன நேச்சுரல் நம்பர் இருக்கும்? எதுவுமே இருக்காது. எல்லாமே ஃபிராக்ஷனல் நம்பர்ஸ் தான் இருக்கும் இல்லையா. ரேஷனல் நம்பர்ஸ் தான் இருக்கும். அதனால அது வந்து எந்த நம்பரும் இல்லாதனால நேச்சுரல் நம்பர்ஸ் எதுவுமே 1 and 2 க்கு நடுவுல இல்லாதனால அது null set or empty set இல்ல void set. அது பைன்னு ரெப்ரசன்ட் பண்ணும். அடுத்த ப்ராப்ளம் b is equal to set of all even natural numbers that is not divisible by 2. ஈவன் நம்பர் அப்படினாலே எந்த ஈவன் நம்பர் 2 ஆல டிவிசிபிள் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா ஈவன் நம்பரும் 2 எந்த ஈவன் 2 ஆல டிவைட் ஆனாதான் அதுக்கு பேரே ஈவன் நம்பர் இல்லையா. அதனால அது வந்து எம்டி செட். அந்த மாதிரி ஒரு நம்பரே கிடையாது. எல்லா ஈவன் நம்பரும் 2 ஆல டிவைட் ஆகும். அதனால அது வந்து எம்டி செட். தேர்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க. 0ங்கற ஒரு எலிமெண்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க.
ப்ராக்கெட்குள்ள. அதனால ஒரு எலிமெண்ட் சிங்கிள் எலிமெண்ட் இருந்தால் அது வந்து சிங்கிள்டான் செட். அதனால சி வந்து சிங்கிள்டான் செட். ஃபோர்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா the set of all triangles with 4 sides அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் எங்கேயாவது 4 சைட்ஸில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அதனால அது null set. ட்ரையாங்கிள் நான் ட்ரை அப்படிங்கிறனால த்ரீங்கிற சைட்ஸ் இருக்கிறதுனால தான் அதுக்கு நேமே ட்ரையாங்கிள். ஏன் 4 சைட்ஸ் இருக்க ட்ரையாங்கிள் இருக்காது. அதனால அது null set. ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 1.2ல 5th ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸ்டேட் which pair of the sets are disjoint or overlapping sets அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் அப்படின்னா ரெண்டு செட்டுக்கும் காமனாக எலிமெண்ட்ஸ் இருக்காது. ரெண்டுமே எந்த எலிமெண்ட்டுமே காமனாக இருக்காது. 1 or 2 எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்கும் இல்லையா? சில இதில் ரெண்டு செட் எடுத்துட்டோன்னா சில எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்கும். அது மாதிரி எந்த எலிமெண்ட்டுமே காமனாக இல்லைன்னா அது டிஸ்ஜாயிண்ட் செட். இப்போ 1 or 2 எலிமெண்ட்ஸ் இப்போ சில எலிமெண்ட்ஸ் காமனாக ரெண்டு செட்டுக்கும் இருந்தோம்னா அது ஓவர்லாப்பிங் செட். ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல a is equal to f I a, s அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலிமெண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இதுலேயும் எலிமெண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் f இருக்கு, இங்கேயும் f இருக்கு, ரெண்டு செட்லேயுமே f இருக்கு, ஏவும் ரெண்டு செட்லேயும் இருக்கு, எஸ்ஸும் ரெண்டு செட்லேயும் இருக்கு இல்லையா? அதனால இது காமனாக இருக்குது. ரெண்டு செட்லேயுமே இந்த எலிமெண்ட் எஃப்ங்கிறதும் ஏங்கிறதும் எஸ் மூணு எலிமெண்ட்டுமே காமனாக இருக்குது. அதனால அதை மட்டும் தனியாக எழுதிடலாம். இது ஏ இன்டர்செக்ஷன் பி. இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறது. ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட் காமனாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னு ஓவர்லாப்பிங்னு சொல்கிறோம் இல்லையா? எல்லாமே சேம் மீனிங் தான் அது வந்து இண்டிகேட் பண்ணும். இன்டர்செக்ஷன் இந்த சிம்பிள் பேரு இன்டர்செக்ஷன். ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு காமனாக இருக்கிற ரெண்டு செட்டுக்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட். ஸோ காமனாக எலிமெண்ட்ஸ் இருக்கிறனால அது ஓவர்லாப்பிங் செட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைம் நம்பர் கிரேட்டர் தேன் 2 அது அந்த கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் செட்டில் எக்ஸ் such that x is a even prime number. உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஈவன் prime number ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, 2 மட்டும் தான். அப்ப d ல வந்து ஒரே ஒரு அது வந்து சிங்கிள் டேர்ம் செட் இல்லையா? 2 மட்டும் தான் இருக்கு. ஓகே, அது இருக்கட்டும். இப்போ c ல வந்து greater than 2 prime numbers எல்லாமே greater than 2 அப்படி எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப 3 5 7 11 அது வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து லிமிட் கொடுக்கல. அதனால greater than 2 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதனால it will go on. ஸோ இந்த ரெண்டு செட்லேயும் சியும் டிலையும் பார்த்தீங்கன்னா எந்த எலிமெண்ட்டுமே காமனாக இல்லை இல்லையா? அதனால அது டிஸ்ஜாயிண்ட்.